அந்த திருத்தந்தையை பற்றி நாம் பேசியிருக்க வேண்டிய வேலையே இருந்திருக்காது. கிறிஸ்து உயிர்க்கவில்லை எனில் இதோ இந்த குருத்துவ ஆடையை அணிந்து இந்த திருப்பலி நிறைவேற்ற வேண்டிய வேலையே இருந்திருக்காது. கிறிஸ்து உயிர்க்கவில்லை எனில் திருவருட்சாதனங்கள் தேவையில்லாமல் போயிருக்கும். நம்முடைய வாழ்வு எங்கெங்கோ போயிருக்கும். ஆனால் இவை அனைத்திற்கும் இயேசு முற்றுப்புள்ளி வைத்தார். எதற்கு? சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் கொடுக்கு எங்கே? சாவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே சார். அந்த சாவின் மீது வெற்றி கொண்டவராய் அவர் உயிர்த்தெழுந்ததினால்தான் நாம் எல்லோரும் இன்று ஒன்றாக கூடி நம்முடைய திரு அவையின் தலைமையில் இருக்கிற திருத்தந்தையின் கீழ், நம்முடைய மறைமாவட்டத்தில் இருக்கிற பேராயரின் கீழ், நம்முடைய பங்குகளில் இருக்கிற குருவானவர்களுக்கு கீழ் நாம் அவர்களுக்கு பணிந்து கிறிஸ்துவுக்கு எவ்வாறு நாம் பணிகிறோமோ அதே போல பணிந்து நம்முடைய வாழ்க்கையை மெருகேற்றிக் கொண்டிருக்கிறோம். இதற்கு முழுமுதற் காரணம் யார் என்றால் உயிர்த்தனம் ஆண்டவர். அந்த சாவிலிருந்து அவர் உயிர்க்கவில்லை என்றால் நம்முடைய வாழ்வு அனைத்தும் வித்தியாசமாக மாறி போயிருக்கும். எனவேதான் சாவு என்ற அந்த ஒரு மரண பயத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக நமக்கும் வாழ்வு உண்டு, நீங்களும் என்னை போல் எழுவீர்கள், என்னோடு ஒன்றர கலப்பீர்கள் என்று சொல்லுகின்ற ஒரு மாபெரும் உண்மையாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, கல்லறையில் இருந்து இயேசு உடலோடும் ஆன்மாவோடும் உயிர்த்தெழுந்தார். அந்த கல்லறை வெற்று கல்லறையாக மாறியது. நாம் விவிலியத்திலே வாசிக்கிறோம். இது எதை நமக்கு உணர்த்துகிறது என்று பார்க்கிற பொழுது நம்முடைய இதயம் என்ற கல்லறையிலே நாம் வைத்திருக்கிற பயம், பிறரை பற்றிய தவறான எண்ணம், நாம் வைத்திருக்கிற அச்சம், கோபம், இப்படிப்பட்ட எதிர்மறையான எண்ணங்களை தூக்கி எறிய வேண்டும் என்பதுதான் அந்த வெற்று கல்லறை நமக்கு உணர்த்துகின்ற செய்தி. எவ்வாறு அந்த கல்லறையில் இருந்து இறைவன் மகிமையுடன் உயிர்த்தெழுந்தாரோ அதே போல நம்முடைய இதயங்களை திறந்து நம்முடைய சக சகோதர சகோதரிகளை அரவணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் கடவுளினுடைய செய்தி. எவ்வாறு வெறுமையான கல்லறை நமக்கு சாட்சியாக திகழ்ந்ததோ, நம்முடைய வாழ்வுக்கு சாட்சியாக திகழ்ந்ததோ அதே போல நம்முடைய இதயங்களும் மனம் திறந்து எங்கே அன்பு இல்லையோ அங்கே அன்பை விதைத்திடவும், எங்கே மன்னிப்பு மறுக்கப்படுகிறதோ அங்கே மன்னிப்பை நிறைவாக வழங்கவும், எங்கே இரக்கம் இல்லையோ அங்கே இரக்கத்தை அபரிவிதமாக வழங்கவும் இறைவன் நமக்கு கற்றுக் கொடுத்ததுதான் அந்த வெற்று கல்லறை. அந்த வெற்று கல்லறை எவ்வாறு வெறுமையாக மாறியதோ, கிறிஸ்துவினுடைய உயிர்ப்புக்கு ஒரு சாட்சியாக விளங்கியதோ அதே போல நம்முடைய உள்ளங்களிலே இதயத்திலே குடிகொண்டிருக்கிற இறைவன் நமக்கு சாட்சியாக இருக்கிறார். நாம் யாரை சாட்சியாக நம்முன் நிறுத்துகிறோம்? நம்மை சாட்சியாக நிறுத்துகிறோமா அல்லது நாம் வழிபடுகிற நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சாட்சியாக நிறுத்துகிறோமா? அதைத்தான் நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு என்பது இரண்டு வாழ்வை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. ஒன்று மனித வாழ்வு, இந்த சமுதாயத்தை மையப்படுத்திய வாழ்வு. இன்னொன்று கிறிஸ்துவை மையப்படுத்திய வாழ்வு. எவ்வாறு கிறிஸ்து மனிதனாகவும் கடவுளாகவும் இரண்டு இறைத்தன்மையிலும் ஒன்றிருந்தாரோ அதே போல நாமும் இந்த சமுதாயத்திலே ஒரு சிறந்த மனிதர்களாகவும் கிறிஸ்தவர்களாக கிறிஸ்துவினுடைய விழுமியங்களை பின்பற்றுகிறவர்களாகவும் நாம் வாழ வேண்டும். இரட்டிப்பு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை. இரண்டு கடமைகள் நமக்கு. கிறிஸ்தவர்களாக நம்முடைய வாழ்வு, சமுதாயத்திலே நல்ல மனிதர்களாக நம்முடைய வாழ்வு. இதை இரண்டையும் பூர்த்தி செய்கின்ற மனிதர்களாக நாம் இருக்கிறோமா? அதைத்தான் சிந்தித்து பார்க்க இந்த உயிர்ப்பு பெருவிழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. கிறிஸ்து அவ்வாறு இருந்தார். கடவுளாக, முழு கடவுளாக அவர் தன்னுடைய இறைத்தன்மையை நிறைவாக மக்களுக்கு வெளிக்காட்டினார். ஒரு மனிதனாக இந்த சமுதாயத்திலே யார் யாரெல்லாம் மதிக்கப்பட வேண்டும், அன்பு செய்யப்பட வேண்டும், வாழ்வு கொடுக்கப்பட
கொடுக்கப்பட வேண்டும் என்பதை அவர் நன்கு உணர்ந்திருந்தார். எனவேதான் ஏழையரை அன்பு செய்தார், எளியவர்களை நேசித்தார், அனைவரையும் மன்னித்தார், எல்லோரையும் அரவணைத்துக் கொண்டார். அப்படி என்றால் இந்த உயிர்த்த ஆண்டவரை நாம் நம்புகிறோம் என்றால், இந்த உயிர்த்த ஆண்டவரை நாம் நம்பி ஏற்று விசுவசித்து வாழ்கிறோம் என்றால், அவரை போலல்லவா நாமும் மாற வேண்டும். அந்த இரண்டு மனநிலையும் நம்மிடமும் இருக்க வேண்டுமே. கிறிஸ்தவர்களாக, சமுதாயத்தில் சிறந்த மனிதர்களாக நம்மால் இருக்க முடியுமா? அந்த கேள்விதான் இன்றைக்கு நம்முன் வைக்கப்படுகிறது. நாம் சமுதாயத்திலே வேறொரு அடையாளத்தை வைத்துக் கொண்டு, கிறிஸ்தவர்களாக வேறொரு அடையாளத்தை வைத்துக் கொண்டு வாழ்ந்தோம் என்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்றுதானே அர்த்தம். ஆனால் நாம் பிறரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம், நடிக்கிறோம் என்று நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்ளுகிறோம். சமுதாயத்தில் ஒரு முகம், கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வேறொரு முகம் என்ற முகம் நமக்கு என்றைக்குமே உதவாது. அதைத்தான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மிக தெளிவாக தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் வாழ்ந்து காட்டினார். அவருடைய இறப்பினுடைய இறுதி திருப்பலியின் பொழுது அங்கு கூடியிருந்த மக்களினுடைய நிலை அதை அழகாக வெளிப்படுத்தியது. உலகெங்கும் பல்வேறு மதங்களை சார்ந்த, உலகத்தில் இருக்கிற அத்துணை மதத்தினுடைய தலைவர்களும் அங்கே ஒன்று கூடியிருந்தார்கள். பல லட்சக்கணக்கான மக்கள் மதங்களை கடந்து அவர் யார் யாரையெல்லாம் அன்பு செய்தாரோ, ஒரு மனிதனாக அவர் தன்னுடைய அன்பை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தினாரோ அத்துணை பேரும் அங்கே கூடியிருந்தார்கள். அதே நிலையிலே கிறிஸ்தவனாக அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அங்கு கூடியிருந்த மக்களே மிகப்பெரிய சான்றாக அமைந்திருந்தது. எனவே நம்முடைய தலைவராக இருக்கிற நம்முடைய திருத்தந்தை இந்த இரு நிலைகளிலும் அவர் வாழ்ந்து சென்றிருக்கிறார் என்றால் அவர் நமக்கு கிறிஸ்துவினுடைய ஒரு மிகப்பெரிய சாட்சியாக விளங்குகிறார். நம்மாலும் வாழ முடியும். அந்த இரண்டு தன்மைகளோடு, கிறிஸ்தவர்கள் என்ற தன்மையோடும் சமுதாயத்திலே மனிதர்கள் என்ற தன்மையோடும் நம்மால் வாழ முடியும் என்பதை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை நேரில் கண்ட சாட்சிதான். எனவேதான் அவரை போல வாழ நாம் எல்லோரும் அழைக்கப்படுகிறோம். யாரை போல? கிறிஸ்துவை போல. உயிர்த்த கிறிஸ்து எவ்வாறு இந்த இரு நிலைகளிலும் நிறைவாக வாழ்ந்தாரோ அவரை போல வாழ்ந்த பல புனிதர்கள் இருக்கிறார்கள், பல திருத்தந்தையர்கள் இருக்கிறார்கள். அவர்களைப் போல நம்மாலும் வாழ முடியும் என்பதைத்தான் இந்த உயிர்ப்பு நமக்கு நிறைவாக சுட்டிக்காட்டுகிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் எழுப்ப வேண்டிய கேள்வி, நான் கிறிஸ்தவனாக, கிறிஸ்தவளாக, ஒரு சமுதாயத்திலே நல்ல மனிதனாக என்னால் வாழ முடிகிறதா? அல்லது இரட்டை வேடம் போட்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? இரண்டிலும் சமரசம் செய்யாமல் ஒரே நிலையில் என்னால் வாழ முடியுமா? இந்த கேள்விகளை நம்முள் எழுப்புவோம். இந்த கேள்விக்கு நான் இரண்டையும் சமரசம் செய்து கொள்ளாமல் கிறிஸ்துவுக்காகவும் கிறிஸ்துவை போல ஒரு சமுதாயத்திலே நல்ல மனிதனாகவும் என்னால் வாழ முடியும் என்று சொல்வோம் எனில், இந்த உயிர்ப்பு பெருவிழா உங்களுக்கு ஆசீரையும் சமாதானத்தையும் அருளையும் நிறைவாக வழங்குகின்ற பெருவிழாவாக மாறுகிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த கொண்டாட்டம் வெறும் வெளி அடையாள கொண்டாட்டம் அல்ல, நம்முடைய மனதை மாற்றுகின்ற கொண்டாட்டம். இந்த 40 நாட்களும் நாம் தவம் புரிந்து ஜெபம் செய்து பல்வேறு பக்தி முயற்சிகளை மேற்கொண்டு ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு மனிதனாக நாம் இரண்டு நிலைகளிலும் பல்வேறு தியாகங்களை செய்திருக்கிறோம். அந்த தியாகங்கள் நிறைவாக மாற வேண்டுமெனில் இரண்டையும் சமம் என பாவித்து இரண்டுக்கும் தகுதியானவர்களாக மாறிடத்தான் இந்த உயிர்ப்பு பெருவிழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எனவே உயிர்த்த ஆண்டவர் இந்த இரண்டு நிலைகளிலும் தன்னை முழுவதுமாக நிறைவாக வெளிப்படுத்திக் கொண்டது போல நாமும் அவரை போல மாற முடியும் என்பதை மனதில் கொண்டவர்களாக தொடர்ந்து இந்த திருவழிபாட்டிலே இந்த இரண்டு நிலைகளிலும் நம்மை சமமாக மாற்றிக்கொள்ளுகின்ற மனநிலையை இறைவன் உருவாக்கிட உயிர்த்த ஆண்டவரிடத்திலே நம்மையே முழுமையாக அர்ப்பணிப்போம். ஆமென்.